வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடிக்கு தொடர்ந்து அழைப்பை கொடுத்த மோடி அதிர்ச்சி தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அங்கம் என்னன்னா, அதிமுகவை மீண்டும் அழைத்து கொண்டே இருந்தார்கள் நம்மளுடைய மோடி அவர்கள், அதாவது பாரதிய ஜனதா. என்னன்னா, இந்த ஒரு தேர்தலில் பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக என்று பலவிதமான கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்தால், தேசிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான இடங்களை பார்த்திங்கன்னா அமோக வெற்றியும் அபார வெற்றியும் பெற்று இருக்கலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இல்லை எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால சிக்கலாக மாறிவிட்டது என்றுதான் கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த சிக்கலிலிருந்து வெளிவர அப்படி வர இப்படி வர எப்படி வர அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஒரு பக்கம் நிலவி கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் அது பெரும் விதத்தில் ஆகிடுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனை பார்த்திங்கன்னா கட்டுக்குள் வைக்கவும் பாரதிய ஜனதா வழிவகுத்திருந்தாங்க. ஓகேங்களா? மேலும் ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் நம்மளுடைய அதிமுக இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக பாரதிய ஜனதா விளங்குறாங்க. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ்ங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் ஆளுமையும் அதில் பார்த்திங்கன்னா பெரும் ஒரு ஸ்டாண்டபிள் இல்லை அதிமுக. அதில் ஒரு தூணாக நின்று விட்டார்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதா. ஸோ அதன் பிறகு இல்லை நாங்கள் இதுக்கப்புறம் நிரந்தரமாக கூட்டணியே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷன் கிட்ட வரன்னு சொன்ன நிலைமையில் பேரும் அதிருப்தியிலையும் ஆகிவிட்டார்கள் நம்மளுடைய பாரதிய ஜனதாவின் முக்கிய புள்ளிகள். ஸோ இதனால் என்ன நமக்கு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு சிக்கல் அவர்கள் ஒரு பக்கம் யோசிக்க, இன்னொரு பக்கம் கட்சியில் நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம். ஸோ அவர் தான் இல்லை, இவர் கூட இணைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் இவர் மூலமாக அதிமுக தலைமை கைப்பற்று அதன் பிறகு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் பாரதிய ஜனதா தள்ளப்படுகிறார்கள். ஸோ அதற்கான வேலையும் பார்த்திங்கன்னா தீவிரமாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான பார்த்திங்கன்னா ஒரு கட்சியின் நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா குறிப்பிடுகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையை மாற்றணும்னா தலைமையை சரி செய்யணும். இல்லைனா அனைவரும் ஒன்றிணைந்து தலைமையை பார்த்திங்கன்னா தாங்கினால் மட்டுமே அனைத்து விதமான திசைகளிலும் யோசிக்க முடியும். எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கத்தில் தான் யோசிக்கிறாரு, ஒரே மாதிரி யோசிக்கிறாரு, அதனால் அப்படியே இருக்கார். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எப்படி செயல்படணும் அப்படின்றத யோசிக்க தன்மை பார்த்திங்கன்னா இருக்கணும். அது ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விதமான பேச்சு ஆலோசனை பண்ணி ஒரு கட்சியை சிறப்பாக வழி நடத்தலாம். ஸோ ஒருத்தராக ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அதுக்கு ஆளுமை வேணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அனுபவசாலியாக இருந்தால் மட்டுமே அதை அனைத்தையும் செய்ய முடியும். ஸோ அதை இபிஎஸ் செய்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஜஸ்ட் 100ல் ஒரு 20% மேலே தான் பண்ணுறாரு. மற்றபடிக்கு மீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது இந்த ஜூன் 4ஆம் தேதி பிறகு. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்